ஜோதிகா பல அந்தரங்கங்களை உள்ளடக்கி இரவு கூத்து, பகல் கூத்து, இரவு விருந்து. இது ஒரு மலிவான ரசனை, ஒரு மிக மிக மலிவான ரசனை. ஆணும் பெண்ணும் ஒரு நடிகை வளர்கிற பொழுது பல நடிகர்களோடு கிசுகிசுக்கப்படுவார். அதன் விளைவாகத்தான் சூர்யாவுக்கும் கார்த்திக்குக்கும் ஒரு குடும்ப பெண்களை சினிமா வாசம் இல்லாமல் கட்டி வைக்க வேண்டும் என்று விரும்பினார். இதுல சூர்யா விஷயத்துல அவருக்கு மனசோர்வு. சிவகுமாரனுடைய ஆளுமையில இருந்த குடும்பம் இப்பொழுது சிவகுமார்ட்ட இல்லை. ஜோதிகா கட்டுப்பட்டுள்ளார். சூர்யா மதம் மாறிவிட்டதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு, அது உண்மையா சார்? சூர்யா கிறிஸ்தவனா மாறி, சூர்யா சிவகுமார் ஜோதிகாவுடைய விருப்பு வெறுப்பு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிவகுமார் குடும்பத்திலிருந்து பிரபலமான பெரிய நடிகர் அப்படின்னு சினிமா உலகத்தில் அறியப்பட்டால் சூர்யா அவர்கள். சூர்யா ஜோதிகா இந்த கம்பெனி வந்து தமிழக சினிமாலேயே ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் தான். ஸோ திடீர்னு சிவகுமார் குடும்பத்திலேருந்து இவங்க விலகி மும்பைக்கு போக என்ன காரணம் சார்? இல்லை, அந்த அம்மா என்ன சொல்லுது, குழந்தைகளுக்கு ஒரு தரமான கல்வி கொடுக்கணும், அதை நான் பம்பாயை தேர்ந்தெடுத்தங்குது. இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய கோடீஸ்வர குடும்பம். இவர்களுக்கு பம்பாயும் ஒன்று தான், சென்னையும் ஒன்று தான். இப்போ நம்ம கேகே நகருக்கும் வடபழனிக்கு பஸ்ஸில் போகிறது ஆட்டோவில் போகிற மாதிரி தான் அவர்களுக்கு. எங்கே பம்பாய் டெல்லி விமானத்தில் பறப்பது. பல கோடி ரூபாய் மாத வருமானம் வருது, பல கோடி ரூபாய் வரி கட்டுறாங்க, ஒரு படத்துக்கு நீங்கள் 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ பம்பாய் ஜோதிகாவினுடைய பூர்வீகம். ஜோதிகா பிறந்து வளர்ந்த இடம் பூராமே பம்பாய். அவங்க அப்பா ஒரு பெரிய தயாரிப்பாளர். இப்படி ஒரு பெரிய பொருளாதார பின்னணியை கொண்டவர் தான் ஜோதிகா. அப்போது இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நான் பம்பாய்க்கு போகிறேன்னு சொன்னால் இதில் என்ன முரண்பாடு இருக்க போகுது? சென்னையில் தான் தங்கி இருக்கணும், இல்லை கோயம்புத்தூரில் தான் தங்கி இருக்கணும்? தண்டுக்காரம்பாளையங்கிறது சிவகுமார் திருமணம் நடந்த இடம். எங்கள் திருப்பூர்லேருந்து சேவூர் புளியம்படி போகிற வழியில் தண்டுக்காரம்பாளையம் ஒரு ஊர், கோயம்புத்தூர் பக்கத்தில். இப்படி அங்கே தான் இருக்கணுங்கிறதுலாம் அவசியமே இல்லை. இது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய பொருளும் அல்ல. ஜோதிகா ஒரு படத்துக்கு கோடிகளில் சம்பளம் வாங்குறாரு, சூர்யாவும் கோடிகளில் சம்பளம் வாங்குறாரு. அப்போ அவர்கள் குழந்தை சென்னையில் இருக்கணும், சென்னையில் தான் படிக்கணும். சென்னையை விட உயர்ந்த கல்வி மும்பையில் கிடைக்குது, அவர்கள் விரும்புகிற கல்வி கிடைக்குது. இதுதான் என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம்னு ஜோதிகா சொல்கிறாங்க. அப்போ இதில் யார் தடை போடுவது? குழந்தை எப்போ நினைச்சாலும் சென்னை வரலாம், சிவகுமார் எப்போ நினைச்சாலும் பம்பாய் போகலாம். ஆனால் ஜோதிகா சென்னை வந்தாலும் அவங்களோட வீட்டில் தங்கறதில்லை, சிவகுமாரோட வீட்டில் தங்கறதில்லை, வெளியில் ஹோட்டலில் உரும்பெடுத்து தங்குறாங்கன்ற தகவல்களும் வெளியே வருது. அவங்களும் ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை, ஏதோ ஒரு வேறு ஏதாவது பிரச்சனை ஏதோ இருக்கா? இல்லைங்க, அதாவது சினிமா நடிகர்களை அவர்களுடைய குடும்பத்துக்குள் ஊடுருவி பார்ப்பது என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அரசியல்வாதி தவறு செய்தால் மக்கள் பாதிக்கப்படுவான். சினிமா நடிக குடும்ப சண்டை இருந்ததுன்னா அது அவருடைய சொந்த விஷயம். சிவகுமார் ஒரு பிரபலமான நடிகர், சிவகுமாருடைய 2 மகன்களும் ஒரு பிரபலமான நடிகர்கள். சிவகுமாருடைய மூத்த மருமகள் ஜோதிகா நீண்ட நாள் காத்திருந்து, யார் சூர்யா, குடும்பத்தினுடைய எதிர்ப்பை மீறி ஜோதிகாவை திருமணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் மிகுந்த குடும்பத்துக்கு அழுத்தம் கொடுத்து திருமணம் செய்து கொண்டவர் சூர்யா. அப்போது இது சூர்யா சிவகுமார் ஜோதிகாவினுடைய விருப்பு வெறுப்பு. இதில் இப்போ நாம் பேசுபொருளாக எப்படி மாறி இருக்கு? ஒரு உச்சபட்ச நடிகர்கள் இவர்களுடைய குடும்ப பிரச்சனை என்பது ரசிகனுடைய கேமரா அங்கே போய் சேர வேண்டியதில்லை. நடிப்பை மட்டும் பாரு, குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை? இது ஒரு மலிவான ரசனை, ஒரு மிக மிக மலிவான ரசனை. இதை நம்ம ஊக்குவிக்கவே கூடாது. சிவகுமாரை பொறுத்தவரை ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர். அவர் மேலே எந்த புகாரும் எந்த சர்ச்சைகளும் கிசுகிசிலும் வராத நடிகர். அது நம்ம மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அதே போல் சூர்யா, கார்த்தி இவர்களும் சிவகுமாரனுடைய பெயருக்கு கிஞ்சிட்டும் பழுதில்லாத நடிகர். இதில் கார்த்திக்கு தன்னுடைய உறவுக்கார பொண்ணை கட்டி வச்சிருக்காரு. யாரு? சிவகுமார். சினிமா பக்கமே வாடகையே இல்லாமல் ஒரு உறவுக்கார பெண்ணை கட்டியிருக்காரு. அதே போலதான் சிவகுமாரும் தன்னுடைய உறவுக்கார பெண்ணை தான் திருமணம் பண்ணார். சினிமா வாசமே இல்லாமல் வச்சிருந்தார். கார்த்திகை சூர்யாவுடைய அம்மா ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், கொங்கு மண்ணுடைய கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்தவர். தாய் தந்தை பார்த்து கட்டி வச்சவங்க. யாரு? சிவகுமாருக்கு. அதே போல தான் சூர்யாவுக்கும் கார்த்திகைக்கும் ஒரு குடும்ப பெண்களை சினிமா வாசம் இல்லாமல் கட்டி வைக்க வேண்டும் என்று விரும்பினார். இதில்
சூர்யா விஷயத்தில் அவருக்கு ஒரு பெரிய மனசோர்வு. ஏன் சினிமா என்பது நீங்கள் பல அந்தரங்கங்களை உள்ளடக்கியது, பல பாலியல்களை உள்ளடக்கியது, பல மர்மங்களை உள்ளடக்கியது. சினிமானால் இரவு கூத்து, பகல் கூத்து, இரவு விருந்து, ஆணும் பெண்ணும் மூக்கு முட்டை குடித்து கொண்டு கும்மாளம் இடுவதுதான் நடிகைகளுடைய பொழுதுபோக்கு. பல புகார் அப்படி தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். எப்போ நீங்கள் லட்சுமிகாந்த காலத்திலிருந்து பயில்வாங்க காலம் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஆனால் எந்த சர்ச்சையிலும் சிக்காத குடும்பம் சிவகுமார் குடும்பம். சிவகுமார் ஒரு நடிகரை தாண்டி சிவகுமார் என்றாலே ஒழுக்கம் கண்ணியம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரிய வரும். ஆனால் இங்கே இருந்த வரைக்கும் ஜோதிகா அவர்கள் குடும்ப பங்கான அந்த சேலையில் உடுத்தி தான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லாருமே கலந்துட்டாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் இப்போ மும்பை போனதுக்கப்புறம் ஃபிலிம்ஃபேர் அவார்டாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அவங்க உடை நடை எல்லாமே மாறி தான் இருக்குது. ஆபாசமாக இது பண்ணி தான் அது போல் ட்ரெஸ் எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்லாம் வராங்க. வயசுக்கும் அதுக்கும் இல்லாத மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த பொண்ணு, அந்த அம்மா திரைப்பட விழாவுக்கு வருகிற பொழுது ஒரு குடும்ப பெண்ணாக வந்தாங்க. பம்பாயில் அப்படி அது பண்ண முடியாது. பம்பாய் என்பது இன்றைக்கி இந்தியாவிலேயே உயர்ந்த அதிகபட்ச நாகரீகமான ஒரு உலகம். அமிதாப் பச்சனுடைய மருமக ஐஸ்வர்யா ராய் எப்படி வருது? நீங்கள் உடையில் வர்றதில்லை. அந்த அம்மா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் வருது. அந்த அம்மா உயரத்துக்கு இருக்குது. அப்போது ஐஸ்வர்யா ராய் குடும்பம் வந்து அகில இந்திய புகழ் பெற்றது. யார்? அமிதாப் பச்சன் மருமக. அந்த அம்மா இதே பிரச்சனை தான். அமிதாப் பச்சனை விட ஒரு கிசு இல்லாத நடிகனே இல்லை. அமிதாப் பச்சனுடைய மகன் ஐஸ்வர்யா ராயை திருமணம் செய்யணும்னு ஒத்த காலில் திருமணம் பண்ணார். அந்த அம்மாவுக்கு இவரோட 3 வயசு ஜாஸ்தி. யாருக்கு? ஐஸ்வர்யா ராய்க்கு. அதே பிரச்சனை தான் சிவகுமாருக்கு சூர்யாவுக்கும். வயசு சிவகுமார் மகன் சூர்யாவை விட ஜோதிகா வயது குறைந்தவர் தான். ஆனாலும் ஐஸ்வர்யா ராய அமிதாப் பச்சன், ஜெயா பச்சன், இரண்டு பேரும் திரைப்பட நடிகைகள். இவர்கள் திரைப்பட வாசமில்லாத பெண்ணைத்தான் தன்னுடைய மகனுக்கு கட்டணும்னு நினச்சாங்க. ஆனால் அது முடியல. இதே கதை தான் சிவகுமார். எந்த கிசு எந்த காதலையும் விழுகாத, மது குடிக்காத, சினிமாவில் மது குடிக்காத ஆட்களே இல்லை, சிகரெட் குடிக்காத ஆட்களே இல்லை, இவன் கிசு வராத நடிகைகளே இல்லை. ஒரு நடிகை ஒரு 5 படத்தில் நடிச்சிட்டான்னா ஒரு ஒவ்வொரு பட கதாநாயகிகளோடையும் கிசுக்கப்படுவான், அவனோட அந்தரங்கமாக பேசப்படுவான். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் சிவகுமாரை பொறுத்தவரை ஜோதிகாவை அவர் சூர்யாவினுடைய விருப்பத்தின் பேரில் தான் திருமணம் செஞ்சு வச்சார். இது நாள் வரை அவர்கள் குடும்பத்துக்குள்ள எந்த கட்டுப்பாட்டையும் மீறாமல் இருந்த ஜோதிகா இப்போ பம்பாய் வாசியாக மாறிட்டாங்க. குழந்தைகளும் தோளுக்கு மேலே வளர்ந்துருச்சு. அப்போது மீண்டும் சிவகுமாரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் வாழ விரும்பவில்லை. இதுதான். அப்போது அவர்களுடைய சுதந்திரத்துக்கு சிவகுமாரும் தடை போட விரும்பவில்லை. அதனால தான் அவங்க பம்பாய் என்பது வேறு, சென்னை என்பது வேறு இல்லை. எல்லாம் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் தான். பஸ் ஏன்னா தாம்பரம் போகிறக்கே 1 மணி நேரம் ஆயிடுது. அதுக்குள்ளே அவங்க பம்பாயே போயிடுவாங்க. பம்பாயில் பிரம்மாண்ட பங்களா, பிரம்மாண்ட வசதி வாய்ப்பு, வாழ்க்கை உள்ள குடும்பம் தான் ஜோதிகா குடும்பம். தமிழ்நாட்டின் மருமகள் ஜோதிகா என்று போய் மகாராஷ்டிராவின் மருமகன் சூர்யா அப்படி ஆயிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், அவன் அப்படி தான். ஏன்னா இது இப்போ சிவகுமாரனுடைய ஆளுமையில் இருந்த குடும்பம், இப்போ அந்த ஆளுமை கட்டுப்பாடு இப்பொழுது சிவகுமார்ட்ட இல்லை, ஜோதிகா கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதுதான். இப்போ தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா அவர்கள் விருப்பம் போல் நீங்கள் செயல்படுங்க, விருப்பம் போல் நீங்கள் பணியாற்றலாம், விருப்பம் போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்னுடைய கட்டுப்பாடு இதுவரைக்கும் இருந்தது. இதற்கு மேல் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கொள்ளும். அது பம்பாயோ சென்னையோ நீங்கள் எதை செய்தாலும் எனக்கு உடன்பாடு தான். இதில் ஜோதிகா குடும்பம் சிவகுமார் குடும்பம் அளவுக்கு நீங்கள் ஜோதிகாவுடைய சகோதரி நக்மா, அவங்க தந்தை ஒரு பெரிய மும்பை பட தயாரிப்பாளர். சென்னையில் படம் தயாரிப்பதற்கே 200 கோடி 300 கோடி வேணும். அவர் ஹிந்தி படம் தயாரிப்பாளர். இப்படி ஒரு புகழ்பெற்ற குடும்பம் தான். அதனால் இந்த சர்ச்சைகளுக்கோ சங்கடங்களுக்கோ வருத்தங்களுக்கோ இதில் ஒன்றுமே இல்லை, சாதாரண நடைமுறை. ஆனால் ரசிகர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறான். இப்போ இணையவாசிகள் இதை ஊடுருவி பார்க்கணும்னு நினைக்கிறான். ஊடுருவி பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. சிவகுமார் டீம் இல்லை, சிவகுமார் குடும்பத்திலையும் இல்லை, ஜோதிகா டீம் இல்லை, சூர்யா டீம் இல்லை. அது ஒரு சாதாரண சிவகுமார் எப்படி இந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாரோ அதே போன்று கட்டுக்கோப்பு தான். நீங்கள் ஜோதிகா எங்கே போகுது? ஒரு பட ஷூட்டிங்க்கு தஞ்சாவூர் போகுது.
தஞ்சாவூர் போய் பார்க்குது, ஒரு மருத்துவமனையை பார்க்குது. மருத்துவமனையில் மருந்து இல்லை, நோயாளி பேண்டேஜ் போடலை, நோயாளி தரையில் படுக்க வச்சுருக்கான், நோயாளி பாயில் படுத்திருக்கான், நோயாளிக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுக்கல. அப்போ அந்த அம்மா கேட்குது, உலகமே மிரண்டு போகிற இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய இதே தமிழர்கள் இந்த மருத்துவமனை இப்படி கிடக்குது. சமூக அக்கறையோடு அந்த அம்மா கேட்குது. பெரிய செய்தியாச்சு அது. அப்போ மருத்துவமனையில் மனித உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அதே தஞ்சாவூரில் 1000 ஆண்டு காலம் பல ஆயிரம் கோடியை இன்னைக்கு இப்படி கட்ட முடியாது. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வேணும் இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு. இது தமிழர்களுக்கு இழிவில்லையான்னு அந்த அம்மா கேட்குது. உண்மைதானே? மனித உயிரோடு இருக்கிற மனித உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நமக்கு எதுக்கு பெருமை? இந்த கேள்வி நியாயமான கேள்வி, பல விமர்சனங்களுக்கு வந்தது. ஆனால் இந்த கேள்வி 100% நியாயத்திலும் நியாயமான கேள்வி. அப்போ அந்த அம்மாவுக்கு சமூக அக்கறை இருக்குன்னு தானே எடுத்துக்கணும். சமூக அக்கறை இருக்கிறதுனால தான் அது சர்ச்சையாக போச்சு. அப்போ சமூக அக்கறை உள்ள மனிதன் எங்கிருந்தால்தான் என்ன, சமூக அக்கறையோடு வாழ்வதற்கான அடையாளமாக நம்ம அதை எடுத்துக்கலாம். இதுதான் ஜோதிகா குடும்பம், சூர்யா, சிவகுமார், நீங்கள் அந்த வழி வந்த குடும்பம் இன்றைக்கி அது தொடர்ச்சியாக நீட்சியாக இருக்குது. நீங்கள் சரத்குமார், ராதாரவி நடிகர் சங்க தலைவர் செயலாளர், சிவகுமார் குடும்பம் என்னதுன்னா சூர்யா தான் நடிகர் சங்க தலைவராக வர முடியும், சரத்குமார் இருந்த அந்த பதவிக்கு வர முடியும், இல்லைன்னா கார்த்திக் வர முடியும். 2 பேருமே நிற்கலையே. யாரை நிறுத்துகிறாங்க? விஷால் ரெட்டியை நிறுத்துகிறாங்க. விஷால் ரெட்டியை நிறுத்திட்டு அதுக்கு பின்னணியில் சிவகுமார், சூர்யா, கார்த்திக் வேலை செய்கிறாங்க. அப்போது இவர்களால் நீங்கள் நேரடியாக ஒருவரோடு மோதக்கூடிய மனநிலையில் இல்லாத மிக மென்மையானவர்கள். இப்படி தான் எடுத்துக்கணும். சிவகுமார் நின்னா ஓட்டு போட மாட்டானா? சூர்யா நின்னா ஓட்டு போட மாட்டானா? கார்த்திக் நின்னா ஓட்டு போட மாட்டானா? கார்த்திக் பொருளாளர் பதவியில் இருக்காரு. பொருளாளர் வேறு, தலைவர் வேறு. யார் பொருளாளருங்கிறது சும்மா டம்மி. தலைவர் செயலாளர் தான் அதிகாரமிக்க பதவி. அந்த அதிகாரமிக்க பதவியில் யார் இருந்திருக்கணும்? சூர்யா இருந்திருக்கணும். ஏன் சூர்யாவை முன்னிறுத்தறதுக்கு சிவகுமார் அச்சப்பட்டார்? நமக்கு அடுத்தவங்களுடைய பகையெல்லாம் வேண்டாம், நமக்கு பதவியும் வேண்டாம். இதுதான் சிவகுமார் குடும்பத்தினுடைய பலவீனம். சூர்யா மதம் மாறிவிட்டதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு, அது உண்மையா சார்? இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைங்க. அவர் ஏன் மதம் மாற வேண்டிய தேவை என்ன இருக்கு? சூர்யா கிறிஸ்தவனா மாறிட்டார், முஸ்லீமாக மாறிட்டார், ஜெயினனா மாறிட்டார், பௌத்தரா மாறி, இதெல்லாம் கட்டுக்கதை. அவர் மாற வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஜோதிகா முஸ்லீம் பெண், அதனால் முஸ்லீமாக மாறிட்டார், இப்படியெல்லாம் பல ஆண்டு காலமாக நீங்கள் கட்டுக்கதை வந்து கொண்டே இருக்குது. இதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அவர் எந்த மதமாக இருந்தானே, இவர் எந்த மதமாக இருந்தார் என்ன? 2 மதங்களும் மனித மதங்கள் தானே. அதனால் இது போன்ற வீண் சர்ச்சைகளெல்லாம் இவர்களை லைவாக வச்சிருப்பது, ரசிகன் லைவாக இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் சமூக அக்கறை இல்லாத சமூக ஊடகங்கள் கொளுத்து போடுகிற செய்தி. இப்போது சிவகுமார் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து எந்த சர்ச்சையிலும் சிக்காத குடும்பம். நீங்கள் ஜோதிகா திருமணமே ஜெயலலிதா தலைமையில் தான் நடந்தது. ஜோதிகாவை சூர்யா விரும்புகிறாரு. சிவகுமார் ஜோதிகாவை வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒரு கிசுகிசும் ஒரு காரணமாக இருக்குமா சார்? என்ன கிசுகிசு? நடிகைகள்னால ஒரு சில கிசுக்கு அதுதான் சினிமா வாசம் வேண்டாங்கிறதுக்கு அதுதான் காரணம். ஒரு நடிகை வளர்கிற பொழுது பல நடிகர்களோடு கிசுகிசுக்கப்படுவார். இதை ஏன்னா அவர் சினிமா நடிகராக இருந்த காலத்தில் எத்தனையோ விஷயத்தை பார்த்துருப்பார். அதன் விளைவாகத்தான் நடிகர்களாக இருந்தாலும் கிசுகிசு இருக்கும், நடிகைகளாக இருந்தால் அதிகமாக கிசுகிசு இருக்கும். நீங்கள் திரைப்பட நடிகை திரையில் பார்ப்பதை விட நீங்கள் திரைக்கு பின்னால் பார்ப்பதை தான் விரும்புகிறான். திரைக்கு பின்னால் அந்த பெண்ணோட யாரோட தொடர்பு, எப்படிப்பட்ட தொடர்பு, வரம்பு மீறிய தொடர்பா, வரம்போடு உள்ள தொடர்பா, இப்படி பல விஷயங்களை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கொண்டு விரும்புகிறான். திரைக்கு வருவதற்கு முன்பே நடிகை திரைக்கு வருவதற்கு முன்பே, கோடம்பாக்கத்துக்கு வருவதற்கு முன்பே அவருடைய அந்தப்புறத்தை தெரிஞ்சுக்கொண்டு விரும்புகிறான். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ரசிகனுடைய விருப்பம், ரசிகையுடைய விருப்பம். அதுதான்.
நடிகராக இருந்தால் ரசிகைகள் அதிகம், நடிகையாக இருந்தால் ரசிகர்கள் அதிகம். நீங்கள் படம் வர்றதுக்கு முந்தைய கிசு வந்துடும், படம் வர்றதுக்கு முந்தைய பைல்வான் வந்துடுவார், அவர்கிட்ட கேட்டால் எல்லா தகவலும் சொல்லுவார். அப்போது இதுதான் இன்றைக்கி பெரிய ட்ரெண்டாக இருக்குது. பைல்வான்களும் தேவை. நீங்கள் எப்போ இது எத்தனை ஆண்டு காலம் இருக்குது? சினிமா தோன்றிய காலத்திலிருந்து நடிகைகளை பற்றி கிசு வராத நாட்களே இல்லை. பல நடிகைகள் கிசுக்கள் தன்னை பற்றி வர வேண்டும் என்று அவர்களே விரும்புவார்கள். நடிகைகளை நீங்கள் பிஆர் சினிமா பிஆர்களை கூப்பிட்டு தன்னை பற்றி கிசுக்களை பரப்பி விடுவாங்க. ஏன்? தான் இன்னும் லைவாக இருக்கேன், திரைப்படத்துறையில் என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை பற்றி டெய்லி செய்தி வந்துகிட்டே இருக்கு. இப்படியான இடம்தான் திரைப்பட கொட்டகை. இதில் சூர்யாவை பற்றியும் கிசு வந்திருக்கு, ஜோதிகாவை பற்றியும் கிசு வந்திருக்கு. இந்த கிசுக்கெல்லாம் மீறி சிவகுமார் தன்னை பற்றி எந்த கிசுகிசும் வராமல் பார்த்து கொண்டவர். தன்னுடைய மகன்களை பற்றி, அது குறிப்பாக சூர்யாவை பற்றி பல கிசுகளோடு சேர்ந்து தான் இந்த திருமணத்தை நடத்துகிறார். அதனுடைய விளைவு தான் இரண்டாவது மகனான கார்த்திக்கு ஒரு குடும்ப பாங்கான திரைப்படம் அடையாளமே இல்லாத கொங்கு மண்ணை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து தன்னுடைய மூத்த மகனுடைய ஆசைக்கு தடை போட முடியவில்லையே என்கின்ற வருத்தம்தான் சின்ன மகன் திரைப்பட வாசமே இல்லாமல் ஒரு குடும்ப பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இப்போ அதே போல் சிவகுமாருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணையும் ஒரு மருத்துவராக்கி திரைப்பட பக்கமே விடலையே அந்த பொண்ணை. அந்த அம்மா மருத்துவர் தான். நீங்கள் பாருங்கள், சங்கர் பொண்ணு நடிகை, அர்ஜுன் பொண்ணு நடிகை, எல்லா திரைப்பட நடிகர்களுடைய டைரக்டர்களுடைய பொண்ணுகள் பூரா யார்? நடிகைகளாச்சு இருக்குது, நடிகர்களாக இருக்குது. ஆனால் சிவகுமாருடைய பொண்ணு எந்த காலத்துலேயும் சினிமாக்கே வரல, சத்யராஜ் பொண்ணு சினிமாக்கே வரல. இதெல்லாம் திரைப்படத்துறையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட காரணத்தினால தான் இவர்கள் தங்களுடைய பெண்களை திரைத்துறை பக்கமே வராமல் பாதுகாத்து கொண்டார்கள். அதில் சிவகுமார் தன்னுடைய இரண்டாவது மகள் மூலம் அவர் உண்மையாகவே அவருடைய கருத்துக்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. திரைப்படம் என்பது கிசுகள் தவிர்க்க முடியாத ஒரு துறை என்பதை தன்னை பற்றி எந்த கிசு வராமல் பார்த்து கொண்டவர் சிவகுமார். அதே போல தான் கார்த்திக்கு அவருடைய மகள், இரண்டு பேரை பற்றியும் எந்த கிசுகளும் வராமல் பார்த்து கொண்டவர் சிவகுமார். நடப்பு சம்பவங்கள் குறித்து பல தகவல்கள் பரிந்துரைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.